ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன நான் சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி அளவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தர போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக எப்படி அளவெடுக்கிறது அதையும் நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதனா நான் சொல்லித்தரது புரியல, இல்லை எங்களுக்கு டவுட்டாக இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து பேக் சைடு வந்து திருப்பி நம்ம வச்சிடணும். அதில் வந்து நம்ம 2 ஆம்கோல் அளவு இருக்குல்ல, அங்கே வந்து அந்த அளவு வந்து நம்ம அளவு எடுக்கணும். எவ்வளோ அளவு வருதோ அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணணும். 2ஆக இப்போ 20 வந்தால் அதில் பாதி 10 அதை எடுத்துக்கணும். அது கூட 2 ஆட் பண்ணிக்கணும், 12. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? மொத்தமாக நம்ம அளவெடுக்கும்போது எவ்வளோ அளவு வருதோ அதை 2ஆக பிரிச்சுட்டு அதில் வர ஆன்சரை எடுத்து நம்ம வந்து 2 ஆட் பண்ணிக்கினா தான் நம்மளுடைய மார்பு சுற்றளவு. நெக்ஸ்ட்டு வந்து ஹைட், ஷோல்டர்லேருந்து பேக் சைடு பேக் ஹைட் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ 13 இன்ச்சு வந்தால் அது கூட 2 இன்ச்சு ஆட் பண்ணணும். இது வந்து ஹைட்டு. மார்பு சுற்றளவும் ஹைட்டும் எப்போவுமே நம்ம எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அது கூட 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பேக் அளவு எவ்வளோ வருதோ இது கூட எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. எவ்வளோ வருதோ, இப்போ 7 வந்தால் 7, 8 வந்தால் 8 என்ன வருதோ அதே தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இது ஆட் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும் எப்போவுமே டேப்பை. அப்புறம் ஷோல்டர் அளவு வந்து எவ்வளோ வருதோ அது கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கூட்டிக்கிட்டோம். இப்போ 2.25 வந்ததுன்னா 1/2 இன்ச்சு கூட்டினா 2.25. அப்போ நம்ம அளவு ஷோல்டர் அளவு 2.25. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து திருப்பி போடுங்க, ஃப்ரண்ட்டு பக்கம் வைங்க. எப்போவுமே வந்து அளவு எடுக்கும்போது நம்ம கொக்கி சைடு தான் அளவு எடுக்கணும். ஐப்பட்டி பக்கம் நம்ம அளவு எடுக்கக்கூடாது. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் எவ்வளவோ அது மாதிரி எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். நம்ம பிடிக்கிற டேப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். எவ்வளோ வருது? 5.5 வரும், 6 வரும், 6.5. ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா 7 வரும். அதுக்கு மேலே ரொம்ப போகாது. இது ஃப்ரண்ட்டு நெக்கு. நார்மலானா 5.5 கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஷோல்டர் அளவு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம கை ஆம்கோல் அளவு வருதுல, அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக எங்கே வருதோ அது நம்ம வரும். இது வந்து மோஸ்ட்லி 5.5 தான். நிறைய பேருக்கு 5.5 தான் வரும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 5.25, கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு 5.25 வரும். ஆனால் மோஸ்ட்லி 5.5 தான் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷேப், இது முக்கியமான அளவு. நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க, நம்ம மேலேருந்து ஷோல்டர் டாட் பிடிக்கிறாங்கல்ல, அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணின்னு அதுக்கப்புறம் கீழே பட்டி சைடு வருதுல்ல, பட்டி சைடு வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ வருதோ நம்ம மார்க் பண்ணணும். அது கூட ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்லீவ் எவ்வளவு 2 பக்கமும் நம்ம அளவு எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் சின்னதாக இருக்கலாம், ஒரு பக்கம் பெருசாக இருக்கலாம். நம்ம 2 பக்கமும் அளவு எடுக்கணும். இப்போ இது கூட 6 வந்தால் நம்ம +1 கூட்டிக்கணும், 7. அவ்வளோதான். ப்ளவுஸ் அளவு இவ்வளோ தான். உங்களுக்கு இதில் எதனா டவுட்டு, எதனா நான் சொல்கிறது புரியலன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? பாய்.